Hi friends, welcome back to Semiya Javvarisi. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா சேமியா ஜவ்வரிசி பாயசம் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கெட்டி ஆகாம நம்ம செஞ்ச பதத்திலே எப்படி வச்சிருக்கிறதுங்கறத பார்த்தறலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். அதுல 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதில் நம்ம வறுத்து எடுத்துருக்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே பாயசத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சு முடித்து பாயசம் ஆறின உடனே கெட்டி ஆகிடும். அதுக்காக நம்ம இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துகிற போகிறோம். நம்ம இந்த ஜவ்வரிசியை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாயசத்துக்கு. இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 7-8 முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பை லேசாக பொன்னிறமாக வறுத்தரலாம். இப்போ இது கூடவே ஒரு 10-15 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அது நல்லா பப்ளியே உப்பி வர்ற அளவுக்கு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க நெய்லேயே 1/4 கப் அளவுக்கு பாயச சேமியா சேர்த்துக்கலாம். அதை மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டாச்சு. இப்போது இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது இந்த சேமியா இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சேமியா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 அப்படிங்கிற கப் அளவில் சேமியாவும் ஜவ்வரிசி சேர்த்தேன். அடுத்தது நம்ம 1/3 அப்படிங்கிற அளவில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப்புக்கும் குறைவான அளவில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். நம்ம ஜவ்வரிசி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது கல்யாணத்துலலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா பாயசம், கெட்டியே ஆகாதுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும். அந்த மாதிரி கெட்டியே ஆகாமல் நம்ம எந்த பதத்தில் வச்சோமோ அதே பதத்தில் இருக்கும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் தான் நல்லா பாயசத்துக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2-5 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆற வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாலை வந்து சூடாகவே சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே அருமையாக சிம்பிளான நம்ம ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.